வணக்கம். பாராளும் பறையர் கழகம். ஆதிப்பறை சிவனின் ஆதிப்பறை சக்தியின் பிள்ளைகளான எமது பறையர் சொந்தங்களுக்கு வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் இஸ்லாமியர்கள் இந்தியா மீது படையெடுத்து வந்தார்கள். வாட்களோடு ஆட்கள் வந்து ஆட்களை வாட்களால் வெற்றி கொண்டு போர் புரிந்து ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்தனர் என்று கூறியிருந்தேன். இப்போதும் அவர்கள் மறைமுகமாக ஒரு யுத்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கத்தியின்றி இரத்தமின்றி ஓர் யுத்தம் செய்கிறார்கள். அதுதான் மக்கள் தொகையை பெருக்குவது. இஸ்லாமிய மக்களின் மக்கள் தொகையை பெருக்கி வாக்கு வங்கியை உயர்த்தி ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியில் வேட்பாளர்களை நிறுத்தினார்களும் இஸ்லாமிய வேட்பாளரையே நிறுத்த வேண்டும் என்ற மறைமுக அழுத்தத்தை கொடுக்கும் அளவிற்கு அவர்கள் மக்கள் தொகையை உயர்த்தி வருகிறார்கள். அவர்களுடைய அந்த யுக்தி பாராட்டத்தக்கது. மக்களாட்சியிலே ஒவ்வொரு குடிமகனின் வாக்கு அரசியல் கட்சியின் வெற்றியை உறுதி செய்து ஆட்சி அமைக்க உதவுகிறது. அந்த ஒரு உண்மையை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்கள். அதுபோல்தான் பறையர் மக்களும் போதை பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருந்து மக்கள் தொகையை உயர்த்த வேண்டும். ஒவ்வொரு பறையர் குடியிலும் குடும்பத்திலும் குறைந்தது 3 மக்கள் செல்வங்களாவது இருக்க வேண்டும். நமது வாக்கு வங்கியை உயர்த்தி பறையர்கள் ஒன்றுபட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளரின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் அளவிற்கு நமது வாக்கு வங்கியை உயர்த்தி ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இதை ஒவ்வொரு பறையர்களும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நன்றி. பாராளும் பறையர் கழகம் என்று சொல்லுங்கள். உங்கள் தாழ்வு மனப்பான்மையை வெல்லுங்கள். நன்றி, வணக்கம்.